வார்தா புயலுக்காகவும் தமிழகத்தினுடைய வறட்சி நிவாரண நிதியாகவும் தமிழக அரசாங்கம் 2014 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது. இந்த இரண்டுக்காகவும் தமிழக அரசாங்கம் கோரியிருந்தது 62,138 கோடி. 60,000 கோடிக்கு பதிலாக 2,000 கோடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த சதவீத அடிப்படையில் பார்த்தோம்னா 3.14% அடிப்படையில் கேட்டதற்கும் கிடைத்ததற்குமாக இருக்கிறது. இந்த கோரிக்கை நீங்கள் கேட்டது கிடைத்திருக்கிறதா திரு ஆவடிக்குமார், உங்களுடைய பார்வை? கேட்டது கிடைத்ததா என்றதை விட இது இன்றைக்கு நீங்களே சொன்னது போல 3.14% 3.24% என்பது தமிழகத்தின் கள நிலவரங்களை மத்திய அரசாங்கம் தெரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை என்பதுதான் கேட்டு. இன்னும் மத்திய ஆய்வு குழுக்கள் வார்தா புயலுக்கும் வந்தாங்க, வறட்சிக்கும் வந்தாங்க. வந்து அவங்க ஆய்வு செய்து அவங்களும் ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதை கூட அவங்க இன்னைக்கு ஏற்றுக்கலை. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கலைன்றதை விட மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் குழு ஆய்வு செய்து தந்த மதிப்பீட்டை எடுத்து கொடுத்திருந்தா கூட ஓரளவுக்காவது அதுவே நமக்கு போதுமானதாக இல்லை. நம்முடைய பாதிப்புகளை முழுமையாக அது பிரதிபலிப்பதாகவும் இல்லை. இருந்தாலும் அதையாவது கொஞ்சம் செஞ்சுருந்தாங்கன்னா ஒரு திருப்தியாக இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு இது முழுக்க அவங்க இவ்வளவு காலம் தாழ்த்தி இன்றைக்கு இந்த தொகையை தந்திருப்பது என்பது மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை கவனிக்காமல் இருக்கிறது. நான் புறக்கணிக்குதுன்னு கூட சொல்ல விரும்பல. கவனிக்காமல் இருக்கிறது அல்லது தமிழ்நாட்டின் மீது அக்கறை செலுத்தாமல் இருக்கிறது என்ற தோற்றத்தை உரிய முறையில் நீங்கள் தெரிவித்தீர்களா? இந்த காலதாமதத்திற்கு புள்ளி விவரங்கள் கொடுக்கல, அரசாங்கத்தினுடைய தமிழக அரசாங்கம் முறையாக அறிவிக்கல, அதுல இருந்த குழப்பங்கள் தான் காலதாமதம் தொடர்ந்து சொல்றாங்க. இல்ல, அது மத்திய அரசாங்கத்திற்கு உடனடியாக அறிக்கைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சராக பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிரதமரை பலமுறை சந்தித்து இதை கோரிக்கை வச்சிருக்காங்க, தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்காங்க. அறிக்கைகள் தந்ததற்கு பிறகு அந்த அறிக்கைகளுக்கு பிறகு ஆய்வுக்குழுக்கள் மத்திய அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டு ஆய்வு செய்திருக்காங்க. இது எல்லாமே அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக இன்றைக்கு ஏதோ ஒரு 10-11 மாநிலங்களுடைய வறட்சியோடு சேர்த்து ஒரு பொதுவில் அன்னைக்கு உடனடியாக ஒரு 1000 கோடியாவது கொடுங்கன்னு முதலமைச்சர். விவசாயிகள் எத்தனை பேர் மரணம் அடைந்திருக்காங்க, தற்கொலை செய்திருக்கிறார்கள் கணக்கெடுக்க சொன்னீங்க. மாவட்ட ஆட்சியர்கள் இன்னைக்கு வரைக்கும் அது வரல. இல்ல, அதாவது விவசாயிகள் என்றதை விட இந்த விவசாயத்தினுடைய பாதிப்பால் இறந்தவர்கள் என்ற உரிய அறிக்கையை பெற்று அதை கோரிக்கைகள் அடிப்படையில் அதை முடிவெடுக்க சொன்னாங்க. அந்த கோரிக்கைகள் வந்ததை அவர்கள் கொடுத்திருக்காங்க. 17 பேர் உடனடியாக கொடுத்தாங்க. அதுவும் கூட பல்வேறு காரணங்கள் சொல்றீங்க. அதாவது அந்த சர்ச்சைகள் அதுக்குள்ளே போல இப்ப இருக்கிற முக்கியமான கேள்வி நீங்க இந்த தொகை என்பது ரொம்ப குறைவானதாக இருக்கிறது, மத்திய அரசாங்கம் இதை பாராமுகமாக இருக்கிறதுன்றீங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் சொல்றாரு, மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கீடை விட தமிழகத்திற்கு அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு நீங்க ஏன் இவ்வளவு குறைவா வாங்குறீங்க, உங்களால பெற முடியலையான்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்ட போது அவர் சொன்ன வார்த்தை 10 மாநிலங்களை பட்டியலிட்டு அவர்களை விட தமிழக அரசாங்கத்திற்கு அதிகமாக கிடைத்திருக்கிறது நிதின்றாரு. இப்ப 2 பேர்ல முரண்பட்ட கருத்துக்களை நான் எதை எடுத்துக்கல. இல்ல, முரண்பட்ட கருத்து எதுவும் இல்லை. இது மத்திய அரசாங்கம் சொன்ன கருத்தை அவர் சொல்றாரு. மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 10 மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுக்கு அதிகம் கொடுத்திருக்கோம் சொல்றாரு. ஆனா பாதிப்புகளை கணக்கிடுகின்ற போது மற்ற இடங்கள்ல இன்னும் சொல்ல போனா வறட்சி சட்டமன்றத்தில் அதை அவர் ஏற்கலையே. நான் வாங்கி இருக்கிறோம், அதிகமாக வாங்கி இருக்கோன்னு சொன்னாரே தவிர இது எங்களுக்கு போதுமான நிதி கொடுத்துருக்காங்கன்னு அவர் சொல்லல. அவர்கள் அடுத்து கோரிக்கைகள் தொடர்ந்து வைப்போம் தான் சொல்லியிருக்காங்க. அதனால இது வறட்சி மட்டும் இல்லை, வார்தா புயல் பாதிப்பு இரண்டுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டங்களில் பல முறை உடனடி சிறப்பு நிதி கேட்டோம், அதையும் உடனடி ஒதுக்கீடு கேட்டோம், இடைக்கால நிதி கேட்டோம், எதையுமே தரல. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் 12,000 கோடி ஏற்கனவே தந்திருக்காங்க. அதே போலவே கர்நாடகாவுக்கு 1,700 கோடி வறட்சிக்கு தந்திருக்காங்க. இப்படி அவர்கள் பல முறை அவர்களுக்கு இடைக்காலமாக தந்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து மற்ற மாநிலங்களை விட இது கூடுதலாக கொடுத்தன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. இதுல எவ்வளவு அழுத்தம் கொடுக்க போறாங்கிறது எல்லாமும் இருக்கிறது. திரு சீனிவாசன், கர்நாடகாவுக்கு
ரிலேட்டிவ் டெர்ம்ஸ்ல பேசணும்னா அவர்களுடைய கோரிக்கை என்பது 4702 கோடியாக இருந்தது. கர்நாடக அரசாங்கம் கேட்டிருந்தது, மத்திய அரசாங்கத்திட்ட கேட்ட தொகை என்பது அதற்கு வழங்கப்பட்டது 1782 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட 40% தொகை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆந்திர அரசாங்கம் கேட்ட 1500 கோடி நிவாரண தொகையில 1/3 இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்திற்கு 3%, 3.24% தான் தமிழக அரசாங்கத்தினுடைய கோரிக்கையிலிருந்து மத்திய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது என்றால் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, நீங்க அதுல சில விஷயங்களை பார்க்கணும். நேற்று முந்தைய நாள் விவசாயத்துறை அமைச்சர் ராதா மோகன் சிங் அவர்கள் டெல்லியில ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வறட்சி நிவாரணம் வார்தா நிதியை பொறுத்தவரையில் தமிழக அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு இன்னும் கூட போதிய அளவுக்கான எங்களுக்கு தகவல்கள் வரவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். தகவல்கள் வராமலே இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா? இல்ல, இவ்வளவு நாள் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததற்கு காரணமாக சொல்லப்பட்டது தகவல் வரலன்னாங்க. இன்னைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனா அப்ப தகவல் வராமலேயே, முழுமையான புள்ளி விவரங்கள் தெரியாமலேயே ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லைங்க, நான் அதான் சொல்ல வரேங்க. இப்ப கொடுக்கப்பட்டுள்ளது என்பது தமிழ்நாடு அரசாங்கம் கேட்ட கோரிக்கைக்காக கொடுக்கப்பட்ட நிதி என்பது சொல்வதை விட மத்திய நிபுணர் குழு பார்வையிட்டு கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட நிதி. அதனால நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் 62,000 கோடி கேட்டது, கொடுத்தது 2,000 கோடி, 3.1% என்று இடையில உள்ள அந்த பெரிய கேப்பை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடாது. மத்திய நிபுணர் குழு சென்று பார்வையிட்டு சென்ற அளவுக்கான தொகையை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். தமிழக அரசாங்கம் கொடுத்த புள்ளி விவரத்திற்கும் மத்திய அரசுடைய குழுவினுடைய புள்ளி விவரங்களுக்கும் ஒரு மலைக்கும் அடுவுக்குமான வித்தியாசம் இருக்க முடியாதுல்ல? அப்ப தமிழக அரசாங்கம் சரியான தகவல்களை கொடுக்கல, மிகைப்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? அதைத்தான் ராதா மோகன் சிங் குறிப்பிட்டிருக்கிறார். நானும் அதைத்தான் சொல்றேன். தமிழ்நாடு அரசாங்கம் மிகைப்படுத்தி தான் கொடுத்திருக்கு. ஏனென்றால் கர்நாடகாவில் 4,500 கோடி தான் கேட்கிறாங்க மாநிலத்தில் வறட்சி, ஆந்திராவில் அவ்வளவுதான் கேட்கிறாங்க. இங்க 62,000 கோடி கேட்கிறாங்கன்னா இந்த ஹோல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே ரொம்ப இம்பிராக்டிகல். யாரோ கணக்கு 140 ஆண்டுகள்ல பார்க்காத வரலாறு காணாத வறட்சி நிலவுகிறது. இது தமிழகம் என்பது வறட்சியினால விவசாயிகளுடைய மரணத்தை முதல் முறையா பார்த்திருக்கிறது. அதனால அந்த அடிப்படையில் அவங்க கொடுக்கறாங்க. ஆனால் முழுமையா அதை மத்திய அரசாங்கம் எந்த அடிப்படையில மறுக்கிறதுங்கிற கேள்வி இருக்குது. நான் பேசுறேன் உங்கள்கிட்ட தொடர்ந்து வரல. இது இங்க பாருங்க, கடந்த 2-3 ஆண்டுகளாகவே மிக கடும் வறட்சி இருக்கிறது. மகாராஷ்டிராவில் மிக கடுமையான வறட்சி, ஆந்திராவில் வறட்சி, தெலுங்கானா, தமிழகம் என்று தொடர்ந்து கர்நாடகா வறட்சி இருக்கிறது. அதுல ஒரு மாநிலத்துக்கு 62,000 கோடி ரூபாய் இருக்கிற வாய்ப்பு இல்லை. எல்லா மாநிலங்களுக்கும் எவ்வளவு மத்திய அரசாங்கத்தால் கொடுக்க இயலுமோ, கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற தொகை வேறு, கொடுக்க இயலும் என்று சொல்கிற தொகை வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கோரிக்கை நம்ம வைக்கலாம். தமிழன் என்ற முறையில் எனக்கு 62,000 கோடி ரூபாய் கிடைச்சா எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் மத்திய அரசாங்கம் எவ்வளவு கொடுக்க முடியும் என்கிற அதனுடைய லிமிடேஷன் இருக்குல்ல. அதனால அவர்கள் மத்திய குழுவினுடைய பார்வையின் அடிக்கையில் தமிழக அரசாங்கம் அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க, உயர் அதிகாரிகளை வைத்து பார்வையிட்டு அந்த அடிப்படையில தான் கணக்கீடுகளை அனுப்பியது. இதற்காக தனியா குழுக்கள் அமைச்சாங்க, அதன் அடிப்படையில் அனுப்பிச்சிருக்காங்க. நான் தான் கேட்கிறேன், ஒரு மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான ஒரு வித்தியாசம் இருக்க முடியுமா? நீங்க ஒரு பாதிக்கு பாதி இல்லைனாலும் ஒரு 20% அல்லது 10% கூட இருக்க முடியாது. தமிழக அதிகாரிகளுடைய காரணம் சொல்றேன். அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். தமிழ்நாட்டில் கடந்த 4-5 மாதங்களாக ஆட்சி என்றே ஒன்றே இல்லை, அரசாங்கம் என்றே ஒன்று இல்லை. அதிகாரிகளுக்கு வழி நடத்துவதற்கென்று அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள் இல்லை. என்ன செய்கிறேன் என்று முடிவெடுப்பார்கள், யார் செய்வார்கள் என்று இல்லை. அதனால அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ குறைச்சு கேட்டுட்டா இவங்க நாளை கோச்சு கூடாதுன்றனால மிக அதிகமாக எஸ்கலேட் பண்ணி காமிச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கூட கொடுத்திருக்கலாம். ராதா மோகன் சிங் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், தமிழக அரசாங்கத்திடம் இருந்து நாங்கள் கேட்ட பல தகவல்கள் வரவில்லை என்று சொல்லி இருக்கிறார். அதுக்கு இவங்க தான் பதில் சொல்லணும். தொடர்ந்து பேசலாம். திரு தேவசகாயம் அவர்கள்ட்ட கேட்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரியான சூழல்கள்ல மத்திய மாநில அரசுகள் எப்படி இதை கணக்கிடுகிறார்கள்னு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து உங்களோட பேசுறேன். நேர்பட பேசி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். திரு தேவசகாயம், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், மாநில அரசாங்கம் இவ்வளவு ஒரு தொகையை கேட்கிறாங்க, மத்திய அரசு ஒரு தொகையை கொடுக்கிறது. ரெண்டு பேருமே குழுக்களை அனுப்பியிருந்தாங்க, பார்வையாளர்கள் இருந்தாங்க. ஆனா ஏன் இவ்வளவு வேறுபாடுகள், என்ன முறையில் இதெல்லாம் கணக்கிடப்படுகின்றன? இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, 2 விதமான பிரச்சனையை பார்க்கணும். இதில் நீங்கள் தமிழ்நாடை பொறுத்த மட்டும் 2 விதமான பேரிடர். ஒன்று வார்தா புயல், அது பேசிக்கலி சிட்டி சரௌண்டிங்ஸில் மாத்திரம்தான். மற்றபடி த்ரூ அவுட் த ஸ்டேட் அது வறட்சிக்கு சுமார் 1700 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. 1750 கோடி. இதுக்கு 20,000 கோடி, அதுக்கு 40,000 கோடி கேட்டது. ப்ராப்ளம் இதில் என்னென்னா, என்ன மாதிரி எவாலுவேட் பண்ணுறாங்க, அதில் இப்போ பிரச்சனை. ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸே இல்லை, ஏதோ அப்ட்ராக்ட் ஃபிகர்ஸ் தான் கொடுக்குறாங்க.
இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஒரு ட்ரவுட் வந்து எதிர்பார்க்கிறது தான், சடனாக வரதில்லை. வார்தா புயல் வந்து சடனாக வந்தது. அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. இதை எவாலுவேட் பண்ணுறதுக்கும் அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. நம்ம ஸ்டேட் வறட்சியில் இவ்வளோ தூரம் வித்தியாசம் இருக்கிறது காரணம் என்ன, நம்ம கலெக்டர் சிஸ்டம் சரியாக ஒர்க் பண்ணணும்னு அர்த்தம். உங்கள் ப்ரோக்ராமில் முந்தைய வரைக்கும் சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டில் இந்த கலெக்டரேட் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. கலெக்டர் வந்து அவங்களுக்கு உண்மையான என்ன சேவைகள் பண்ண வேண்டுமோ அது பண்ணலை, மற்ற விதமான இதுகளை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகளுக்கு மற்றவங்களுக்கு சேவை செய்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நானும் கலெக்டராக இருக்கும்போது நாங்கள் ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஆன்டிசிபேட் பண்ணி உடனே அதை டீல் பண்ணி அதுக்கு இம்மீடியட்லி இன்ஃபர்மேஷன் எடுத்து கொலேட் பண்ணி யாரும் கேட்க வேண்டிய தேவையில்லை, அரசாங்கத்திலிருந்து லெட்டர் போக வேண்டிய தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. கலெக்டர் மஸ்ட் ஃபங்க்ஷன் சுவோ மோட்டோ. அப்படி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா முதல்ல ரிலீஃப் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரிலீஃப், அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவலில் ரிலீஃப், அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபண்ட்ஸ் மாதிரி தான் கொடுக்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவல் ரிலீஃப் பண்ணது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும், கலெக்டர் தான் பண்ண முடியும், அவருக்கு மிஷினரி தான் பண்ண முடியும். அதில் இல்லை எனக்கு என்ன பொறுத்தவரை எனக்கு ஃபீலிங் என்னென்னா, ஒரு சரியான முறையில் தமிழ்நாட்டில் கலெக்டர் சிஸ்டம் ஒர்க் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு மேலே ஒரு சூப்பர்வைஷனே இல்லை. அது ஒரு பாயிண்ட், அது முக்கியமான பாயிண்ட், அதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஃபிகர் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ இது கொஞ்சம் ஹைப்போதெட்டிக்கலா இருக்கா இந்த ஃபிகர்? லுக்ஸ் லைக் டெரிபிளி ஹைப்போதெட்டிக்கல். பிகாஸ் இவ்வளோ கேப் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாமல் ஏதோ ஃபிகர் கொடுத்தாச்சு. என்ன ஒன்று, கடந்த 6 மாதங்களாக சரியாக ஆக்சுவல் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் நடக்கலை. இந்த ரெண்டு காரணமாக இது என்ன பொறுத்தவரை எக்ஸாஜரேட் ஃபிகர் மாதிரி தான் தெரியுது. ஒன்று வந்து ட்ராட்டை பொறுத்த 39,000 கோடி கேட்பது என்பது அதிகப்படியானதாக தான் இருக்குது. அதனால வந்து அதுவும் இவங்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்ததும், ரெண்டாவதும் எக்ஸ்பர்ட் அங்கேருந்து வராங்க, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பர்டைஸ் இருக்குது அதுவும் டவுட்ஃபுல். ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி வராரு, ஒரு டிபார்ட்மெண்ட் வேறு ஒரு டைரக்டர் வராங்க, அவங்க ஒரு டூரிசம் மாதிரி திஸ் பிகம் ஏ ட்ராட் டூரிசம். அப்படி சுற்றுறாங்க, பார்க்குறாங்க, மேலண்டால பார்க்குறாங்க, கொஞ்சம் கிராப்ஸை பற்ற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வருது. ஒரு ரியலிஸ்டிக் எவாலுவேஷன் அசஸ்மெண்ட்டு சயின்டிஃபிக்காக இருந்த மாதிரியே தெரியல. ட்ராட்டை பொறுத்தவரை இது கம் டு த ஃப்ளட்ஸில் சடனாக நடந்ததுனால அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கும் லோக்கல் ஆஃபீஸர்ஸுக்கும் பிரச்சனை, வெளியேருந்து வரவங்களுக்கு பிரச்சனை. அதில் நம்ம ஆஃபீஸர்ஸை ப்ளேம் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஏன்னா அதில் ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் இல்லை. வார்தா வந்து டேமேஜ் பண்ணதை ஒரு சயின்டிஃபிக்காக எவாலுவேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதுக்கு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறதுக்குள்ள கேப் இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இந்த ரெண்டு காரணம் தான் இவ்வளோ தூரம் கேப் இருந்தது. தவிர இது என்ன பொறுத்தவரை இது இஸ் எ கவர்னன்ஸ் இஷ்யூ மோர் தேன் ஏ நம்பர்ஸ் இஷ்யூ. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து டெல்லியில போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 12வது நாளாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் சார்பாக திரு ஐயா கண்ணு டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறார். இந்த வறட்சி நிவாரணம், அதே போல வார்தா புயலுக்கான நிவாரணம், வார்தாவை விட்டுட்டு வறட்சி நிவாரணம் நிதி என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒதுக்கப்பட்ட நிதியில உங்களுடைய பார்வை என்ன? விவசாயிகளுக்கான அந்த போதுமான ஒரு நிதியாக இது பார்க்கப்படுகிறதா? தமிழக அரசாங்கத்திற்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிற நிதி போதுமானதாக நீங்க பார்க்கிறீங்களா? ஐயா, மொத்தம் 39,565 கோடி தமிழக அரசு கேட்டிருக்கிறது. அந்த 39,565 கோடியில் இன்புட் காசுக்கு 2079 கோடி கேட்டிருக்காங்க. 2079 கோடி. தமிழகத்தில் அழிந்து விட்ட விவசாயிகளுடைய பயிர்களுக்கு 21,708 கோடி கேட்டிருக்காங்க. மத்திய அரசு ஒரு பைசா கூட தரல. விவசாயி எப்படி போனா என்ன? இந்த இன்புட் காசுங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. இடுபொருள் மானியம் அடுத்த வருஷம் சாவடி பண்றதுக்கு தமிழக சர்க்கார் கேட்டிருக்க 2079 கோடியில 1696 கோடியும் ஒரு 52 கோடி தண்ணிக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த விவசாயிக்கு நசேடா கேட்ட 21,708 கேட்டு ஒரு பைசா தரல. கோஆபரேட்டிவ் சொசைட்டி கேட்ட 250 கோடி தரல. ட்ரிங்கிங் வாட்டருக்கு 1562 கோடி. இன்னும் 2 மாதங்களில் தமிழகம் தண்ணீருக்காக அல்லாட போகுது. குடி தண்ணீர் கிடைக்காம எல்லாம் சாவ போற அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் 1562 கோடி கேட்டிருந்தா கொடுக்கவே இல்லை. இந்த அரசு மத்திய சர்க்கார் விவசாயிகளுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல சார். நெசேடு எங்க சார் விவசாயி போய் அழுவுறது? எப்படி சார் நிக்கிறது? கேட்டது 21,708 கோடியில மத்திய சர்க்கார் கொடுக்கலன்னா அழிந்து விட்ட பயிருக்கு யார் கொடுப்பா? அழிந்து விட்ட வாழைக்கு யார் கொடுப்பா? அழிந்து விட்ட கரும்புக்கு எங்க போறது? இது யாருகிட்ட போய் மற்ற பயிருக்கெல்லாம் வாங்குறது?
வந்து விவசாயம் எல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கான் சார். மத்திய சர்க்கார் ஏதாவது கொடுக்கும், நம்ம பொழைச்சிடலாம், நம்ம வாங்கிய கடனாவது அடைச்சிடலாம், பயிர் பண்ண வாங்கிய கடனை அடைச்சிடலாம் நினைச்சிருக்காங்க சார். அந்த காலகட்டத்தில் விவசாயிக்கு மாபெரும் துரோகத்தை செஞ்சிருச்சா சார் மத்திய சர்க்கார். ஒரு பைசா கொடுக்கலையே. நாங்க அதனால தானே எங்க சட்டவேசி எல்லாம் கட்டிக்கிடுச்சு, எங்களை தூக்குல போட்டுருச்சுன்னு டெல்லியில 11 நாளா துணிமணியெல்லாம் அவுத்துட்டு இந்த பனியிலையும் வெயிலையும் கடுமையான பனியிலையும் படுத்து கிடந்துமே ரோட்ல. அதுக்கு கொடுத்துருக்க பாருங்க ஐயா, 21,708 கோடி கேட்ட தமிழக சர்க்காருக்கு ஒரு பைசா கூட. எப்படி சார் விவசாயி வாழ்வான்? பயிரெல்லாம் அழிஞ்சு போச்சே சார். காவிரியில் தண்ணி விடாதனால நட்ட பயிரெல்லாம் காஞ்சி போச்சே சார். தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி மாவட்டத்தில் எல்லா பயிரும் அழிஞ்சு போச்சே. அதுக்கு யார் நஷ்டம் தர்றது? சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுல தண்ணியை திறந்து விடுன்னு சொல்லி. அதுக்கு மத்திய சர்க்கார் நான் பார்த்துக்கிறேன்னுச்சுல்ல, மத்திய சர்க்கார் செய்யலையே. கர்நாடகா தண்ணி திறந்து விட சொல்லலையே. நஷ்டம் இப்ப தரமாட்டேனா? விவசாயி தற்கொலை செய்து உள்ள என்ன வழி இருக்கு? 400 விவசாயி செத்து போயிட்டான். இப்ப அதுல கிட்டத்தட்ட 100 விவசாயி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். மீதி இருக்க விவசாயிகளையும் இப்ப பிஜேபி ஆட்சி தற்கொலை 4 லட்சம் விவசாயி சாவலான்னு சொல்லுது. இப்ப அந்த நிலைமை தான் இன்னைக்கு. இந்த மாதிரி கையில நான் வச்சிருக்கேன் பேப்பர். உங்களுடைய போராட்டத்தின் போது இந்த பேப்பர் தான் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஆபீஸ்ல கொடுத்த பேப்பர். எங்களுக்கு என்ன இல்ல பேசலாம். நீங்க உங்களை வந்து மத்திய அமைச்சர்கள் சந்தித்தாங்க. நீங்க போய் மத்திய அமைச்சர்களை பார்ப்பதற்கு, ஜெட்லி உட்பட மூத்த அமைச்சர்களை சந்திப்பதற்கும் எல்லா ஏற்பாடுகளையும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஏற்பாடு செய்தார். விவசாயிகள் மேல அக்கறை இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நாங்க செய்யறோம்ன்றாங்க அவங்க. ஐயா, பொன் ராதாகிருஷ்ணன் மிக மிக நல்ல மனிதர், நேர்மையானவர், நாணயமானவர். ஆனா அவர் என்னையா பண்ணுவாரு? அவர் துறை இல்லையே. அவரை யாரு அங்க கேட்கிறாங்க? அவர் பேச்ச அதை கேட்கறதுக்கு ஆள், அதுக்கு மேல பெரிய ஆட்கள். தமிழகம் வறண்டு போக வேண்டும், தமிழகம் பாலைவனமாக வேண்டும், தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் கேஸ் எடுக்க வேண்டும், மீத்தேன் ஆயில் எடுக்க வேண்டும், தமிழகத்தை பாலைவனமாக்கி பெட்ரோல் டீசல் எடுக்க வேண்டும், கார்பரேட் கம்பெனிகள் அங்கு இறங்க வேண்டும். என்னையா நாயா? நாங்களும் போய் 10 நாளா 11 நாளா படுத்திருக்கையா கடும் பணியில, துணிமணி இல்லாம கோமணத்தோட படுத்திருக்கையா. எங்க இந்த நாட்டுடைய பிரதமர் எங்களை இந்த நாட்டுடைய அடிமைகளாக, இந்த நாட்டினுடைய தீண்ட தகாதவர்களாக, இந்த நாட்டினுடைய 2ஆம் தர குடிமக்களாக பார்க்கிறார் ஐயா. நாங்க விவசாயி எங்க மனோ வாங்கி பார்க்கலாம்ல, இந்த கடன் தள்ளுபடி சொல்லாமல, பெண்களுடைய தொடர்ந்து பேசலாம். இணைப்புல இருங்க. நீங்க நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. தாலி கூட இல்லையா? தாலி எல்லாம் போயிருச்சியா? இல்ல உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க. திரு ஸ்ரீனிவாசன் அதுக்கான கருத்துக்களை கேட்டுலாம், அதுக்கு தொடர்ந்து பேசலாம். திரு ஸ்ரீனிவாசன், நாங்க தொடர்ந்து இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளை அவர் நிறைய அடுக்கினாரு. 21,700 கோடி ரூபாய் விவசாயிகளுடைய பிரச்சனையாக, பயிர்க்காக சேதமாக இருக்கிறது. அதுல ஒரு பைசா கூட மத்திய அரசாங்கம் தரவில்லை. எங்களை பாராமுகமாக நடத்துவது மட்டுமல்ல, பெரிய அளவிற்கு அவர் நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். உங்களுடைய பதில் என்ன? இல்லை, இப்போ அவர் பெரியவர் ஐயாக்கண்ணு அவர்களுடைய உணர்வுகளை நானும் மதிக்கிறேன். ஆனால் அவருடைய பேச்சில் வந்து விவசாயிகளுடைய பிரச்சனை தெரிவதை விட இந்த மத்திய அரசாங்கத்தை, குறிப்பாக பிஜேபியை குற்றம் சொல்லணுன்ற ஒரு பிரச்சார நெடி கொஞ்சம் அதிகமாக தெரிகிறது என்பதை அவர் பேசும்போதே கேட்க முடிகிறது. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் மாநில அரசாங்கம்னு ஒன்று இருக்கா இல்லையா? மாநில அரசாங்கம் இந்த விவசாயத்தை, விவசாயிகளை பாதுகாப்பதில் அவர்களுக்கு உரிய பங்கு என்ன? ஏன்னா விவசாயம்ங்கிறது கன்கரண்ட் சப்ஜெக்ட்னா ஸ்டேட்ல கவர்மெண்ட் என்ன பண்ணுது? மகாராஷ்டிரத்துல விவசாயிகள் கர்நாடகால காவிரியில இருந்து தண்ணீர் வரவில்லை, அதுதான் அடிப்படை பிரச்சனை. அதுக்கு மத்திய அரசாங்கம் தானே செய்ய முடியும். தமிழ்நாடு அரசாங்கம் செய்யணும். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பொறுப்புகள் அதிகம். அதனால மத்திய அரசாங்கம் அப்படி விட முடியாதுல்ல. கார்த்திகை செல்வன் விவசாயம் ஃபெயிலியர் ஆகுது காவிரி டெல்டால மாத்திரம் இல்ல, வறட்சினால. இப்ப எங்க மதுரையில தான் விவசாயம் ஃபெயிலியர். மதுரைக்கு காவிரி தண்ணி வருதா? கர்நாடகால இருந்தா தண்ணி வருது, மதுரைக்கு முல்லைப்பெரியாறுல இருந்து வரணும்ல, திருநெல்வேலிக்கும் இங்கேயும் தான் ஃபெயிலியர். முல்லைப்பெரியாறுல இருந்து வரணும். வறட்சி என்பது ஒட்டுமொத்தமான ஃபெயிலியர். காவிரி கர்நாடகான்றது அது தனி இன்னொரு பிரச்சனை. நான் அதை பத்தி விரிவா பேசலாம். நான் கேட்பது, பிரதமருடைய பயிர் பாதுகாப்பு திட்டம்னு ஒண்ணு இருக்குங்க. ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் சேரவில்லை என்பதை
இங்க இருக்கிறவர்கள் விளக்கணுமா இல்லையா? நீங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கேட்கணுமா இல்லையா? எங்க கரும்பு போச்சு, வாழை போச்சு, நெல்லு போச்சுன்னு சொல்றாருல்ல. இந்த பயிர் பாதுகாப்பு திட்டத்துல கரும்பு போச்சு, வாழை போச்சு, நெல்லு போச்சுக்கெல்லாம் மத்திய அரசாங்கமே நிவாரணம் தருகிறது பிரீமியம். தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு 450 கோடி ரூபாய் பிரீமியம் கட்டணும். அந்த பிரீமியம் கட்டல, வெறும் 150 கோடி ரூபாய் கட்டி இருக்கிறாங்க. விவசாயிகள் கூட 41 கோடி ரூபாய் பிரீமியம் கட்டி விட்டார்கள். மாநில அரசாங்கம் பிரீமியம் கட்டவில்லை. மற்ற மாநில அரசாங்கங்கள் எல்லாம் அந்த பிரீமியம் கட்டி இருக்கிறாங்க. வறட்சியில பாதிக்கப்பட்ட போது நல்ல நிவாரணத் தொகை வாங்கி இருக்கிறாங்க. மற்ற அரசாங்கம் இருந்த பயிர் பாதுகாப்பீட்டிற்கும் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த பயிர் பாதுகாப்பீட்டிற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. முழுக்க நிவாரணம் கிடைக்கிறது, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நிவாரணம் கிடைக்குது. முன்ன மாதிரி ஒரு மாவட்டமே வறட்சின்னு சொன்னாதான் இல்ல, அந்த பஞ்சாயத்துல வறட்சினாலே கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் பண்ற வேண்டிய மாநில அரசாங்கம் பண்ண மாட்டேங்குதுங்க. நெல்லுக்கு 50 ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுக்குறாங்க, அதுக்கு போனஸ்னு பேரு. அங்கே இதே நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 200 ரூபாய் கொடுக்குது மத்திய பிரதேச அரசாங்கம், சத்தீஸ்கர் அரசாங்கம். தமிழ்நாட்டு அரசாங்கம் 50 ரூபாய் தான் கொடுக்குது நெல்லுக்கு. அதை கூட இதுவரைக்கும் கொடுக்கல, அறிவிக்கவில்லை. இதெல்லாம் ஐயா கண்டவர்கள் கேட்கணுமா இல்லையா? மத்திய பிரதேசத்துல இன்னைக்கு 40 லட்சம் ஹெக்டேர் அங்க விவசாய கொள்கையின் மூலமா உற்பத்தி செய்யறாங்க. அங்கேயும் தான் பிரச்சனை இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு நெல் வேண்டும் என்று சொன்னால் கூட மத்திய பிரதேசத்திலிருந்து வாங்குறாங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு பேரலைஸ் ஆகி போய் கிடக்குங்க. தமிழ்நாட்டு விவசாயத்தை பத்தி அக்கறைப்படுகிற ஒரு மாநில அரசாங்கமே இங்க இல்ல. திரும்ப திரும்ப நீங்க டெல்லியையும் மத்திய அரசாங்கத்தையும் குற்றம் சொல்றீங்க. இவங்க போராட்டம் எல்லாம் மெரினால பண்ணிருக்கணும், செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு முன்னால பண்ணிருக்க வேண்டிய போராட்டத்தை இவர்கள் டெல்லி வரை எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு. இல்ல, அவங்க அந்த நிலைமைக்கு போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா 2 பேருக்கு பொறுப்பு இருக்குல்ல. வெறுமனே மாநில அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லி மத்திய அரசாங்கம் தள்ளி போயிட முடியாது. உங்கள்கிட்ட நான் தொடர்ந்து பேசுறேன், நிறைய கேள்விகள் இருக்கிறது, தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு திரு குமார் நிறைய கேள்விகளை தமிழக அரசாங்கத்தின் மீது எழுப்பியிருக்கிறார் திரு ஸ்ரீனிவாசன். குறிப்பாக பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் ஏன் தமிழக அரசாங்கம் சேரவில்லை? மத்திய அரசாங்கத்தோட இந்த பயிர் பாதுகாப்பு திட்டத்திற்காக தமிழக அரசாங்கம் ஒதுக்கிய நிதி என்பதே குறைவாக இருக்கிறது, இன்னும் அதற்கே போதுமான நிதியை ஒதுக்கல அப்படின்னு. இல்லை, தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே பாதுகாப்பு உழவர் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்கள் விவசாயிகள் செலுத்த வேண்டிய தொகையை கூட அரசாங்கமே செலுத்தி கொண்டு வந்திருக்கு. இவங்க ஒரு விளம்பரத்துக்காக இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க, என்னவோ இந்தியா முழுவதும் விவசாயிகள் எல்லாம் சுபிட்சமாக இருக்கிறத போலவும் குஜராத்தை பார், மத்திய பிரதேசத்தை பாருன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிராவை பாருன்னு சொல்றது இல்லை. மகாராஷ்டிராவிலும் பிஜேபி சிவசேனா ஆட்சி தான் இருக்கு. மகாராஷ்டிராவில் இன்னைக்கு விவசாயிகள் என்ன நிலையில் இருக்காங்கன்றது தெரியும். இன்னைக்கு என்னவோ மத்திய அரசாங்கம் இன்னைக்கு இந்த பேரிடரை தேசிய பேரிடர், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முழுவதும் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கின்ற 16,682 கிராமங்களில் 13,305 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நிலத்தடி நீர் அதில் பாதாளத்திற்கு போயிருக்கிறது. அவர் மரியாதைக்குரிய சீனிவாசன் சொல்றாரு மதுரையில் தானே பாதிப்புன்னு. ஏன் நாகை மாவட்டத்தில் விவசாயம் தண்ணி கிடைச்சிருந்ததா? இன்னைக்கு காவிரி பாசன பகுதிகளில் எந்த இடத்துல தண்ணி கிடைச்சது? இன்னைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்ல இந்த பாதிப்பு இருந்து மீட்கணும்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்து கர்நாடகா தரம் இருக்குது. அந்த நிவாரணத்தை செய்வதற்கு கூட மனம் இல்லாமல் மத்திய அரசு வேடிக்கை பார்க்கிறது என்றால் இன்றைக்கு விவசாயம் மாநில அரசாங்கம் தான் செய்யணுன்றாரு. இன்னைக்கு உரத்தினுடைய விலையை நிர்ணயிக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? மத்திய அரசாங்கம் கிட்ட இருந்ததை கொண்டு போய் தனியார் நிறுவனங்கள் கிட்ட கொடுத்தது யாரு? இன்னைக்கு விவசாய இடுபொருட்களை தேவையான அளவுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு? இன்னைக்கு விவசாயம் மட்டும் இல்ல, உரம் சார்ந்த எல்லா சாதனங்களையும் தர வேண்டியது மத்திய அரசாங்கம். இதை எல்லாம் விட இன்றைக்கு தமிழ்நாடு ஏறத்தாழ 50-100 ஆண்டுகளாக சந்திக்காத மிகப்பெரிய வறட்சியை பாதிப்பை இன்றைக்கு சந்தித்து இருக்கிறது. இயற்கையாகவும் செயற்கையாகவும் இன்றைக்கு தமிழ்நாடு தண்ணீர் தட்டுப்பாட்டால் தவித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இதை சமாளிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தேசிய பேரிடராக கருதி இந்த பேரிடரை எதிர்கொள்ள வேண்டிய மத்திய அரசாங்கம் இன்றைக்கு வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்லாமல் அந்த குற்றச்சாட்டை மாநில அரசாங்கத்தின் மீது ஒரு ஒரு மிகைப்படுத்தி நீங்க புள்ளி விவரங்கள் கொடுத்திருக்கீங்க. நான் முடிச்சிடறேன். சொல்றாங்க இன்றைக்கு பேரிடரை எதிர்கொள்வதற்கு இந்தியா முழுவதும் பேரிடரை எதிர்கொள்வதற்குரிய ஆயுத பணிகளில் மத்திய அரசாங்கம் இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். இன்னைக்கு 6,450 கோடி தேசிய பேரிடருக்காக இவங்க ஒதுக்கியிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பேரிடரை இவ்வளவு இருக்கும்போது இவர்கள் இருக்கிறத பிச்சு கொடுக்கிற நிலையில தான் இருக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு தேசிய பேரிடரை மத்திய அரசாங்கம் தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற ஒரு பகுதியினுடைய
பாதிப்பாக கருதவில்லை, கருதுகின்ற மனநிலை. அது விவசாய பிரச்சனையாக இருந்தாலும் மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் இது அந்நிய நாட்டு பிரச்சனையாக மத்திய அரசாங்கம் ஏதோ இந்த தமிழ்நாடு மாநில அரசாங்கம் ஏதோ தமிழ்நாடுன்றதுனால அந்த நாடுன்றதுனால இது வேற கண்ட்ரின்னு நினைச்சிடறாங்களா என்னன்னு தெரியல. இது தொடர்ந்து தமிழ்நாட்டை மத்திய அரசாங்கம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்ப்பது மட்டுமல்லாமல் முடிக்க வரேன். இதை மட்டும் இல்லாம இந்த நாட்டிலிருந்து ரெப்ரசன்டேஷன் வரலன்றாங்க. அவங்க அந்நிய தேசம் தமிழ்நாட்டிலிருந்து ரெப்ரசன்டேஷன் வந்தாதான் செய்வாங்க. பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முடிச்சிடறேன். பிப்ரவரி மாதம் அந்த கேள்வியோட சேர்த்து திரு தேவசகாயம் அவர்கள் குறிப்பிடுறாங்க, இந்த புள்ளி விவரங்கள் என்பது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டதாக தெரிகிறது அப்படிங்கறத சொல்ல வர. மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்குமே ஆனால் இவர்கள் அதை எந்தெந்த இனங்களில் மிகைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது, பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி பாதிப்புகளை சொல்லி நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரம் குடிநீர் தட்டுப்பாட்டில் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது. எல்லாவற்றையும் விவரமாக சொல்லி எவ்வளவு பாதிப்பு இருக்கிறது, ஏறத்தாழ 87% 50% நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை எல்லாவற்றையும் சொல்லியிருக்கோம். இதோட சேர்த்துறேன், ஒரே ஒரு விவசாயினுடைய மரணத்தை கூட தமிழக அரசாங்கம் ஏற்கவில்லை என்பது அந்த பாதிப்பினுடைய தன்மையை குறைக்குமா குறைக்காதா? இன்னைக்கு வரைக்கும் அதுதான் கேட்டுட்டு இருக்கோம். விவசாய மரணங்களை முதல்ல நீங்க ஏற்காத போது அதனுடைய அழுத்தம் எங்க வரும்? வெறுமனே புள்ளி விவரங்கள் மூலமாக மட்டுமே எப்படி இதை பெற்ற முடியும்? சரி, விவசாயிகளுடைய மரணம் என்பது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவர்களுக்கு பாதிப்பு என்பது உண்மையான ஒரு உயிரிழப்பு என்பது யாரை சகித்துக் கொள்ள முடியாது, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா அதையே நீங்க சொன்னது போல குறைச்சு கொடுத்து கூட இன்னைக்கு மத்திய அரசாங்கம் நாங்க மிகப்படுத்தி சொல்லிட்டோம்னு சொல்றாங்க. இன்னும் அந்த எல்லா விவசாயிகள் சொன்னதை எல்லாம் சொல்லி இருந்தா என்ன சொல்லிருப்பாங்க? நான் கேட்கிறேன், வரைக்கும் ஒரு மரணத்தை ஏற்கல, குறைத்து கொடுக்கல, மொத்தமாவே எதுவுமே. திரு ஐயா கண்ணு 400 பேர் சொல்றாரு. நான் அந்த எண்ணிக்கையில கூட போகல, அது விவசாய சங்கங்கள் சொல்ற எண்ணிக்கையா கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு டையிங் டிக்ளரேஷன் கொடுத்த வழக்குகளை கூட நீங்க ஏற்கல. அதாவது 17 விவசாயிகளுக்கு பல்வேறு காரணங்களுக்குன்னு சொல்லிருக்கீங்க. உறுதிப்படுத்த முடியாது. நான் முடிச்சிடுறேன். இந்த எல்லாமே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்றைய முதலமைச்சர் கடிதம் எழுதுகின்ற பொழுது மத்திய ஆய்வுக்குழுவை அனுப்பி பரிசீலனை செய்யுங்கள் என்று வேளாண்மை துறை செயலாளரிடத்திலும் பிரதமர் இடத்திலும் சொல்லி எல்லாமே கொடுத்திருக்கோம். ஆனா அந்த குழு ஆய்வு பண்ணிருக்கு. எப்போ ஆய்வு பண்ணாங்கன்னா இந்த சம்பவம் நடந்து ஒரு மாசம் கழித்து எல்லா நிவாரண பணிகள் முடிஞ்ச பிறகு விவசாயிகளுடைய நேரடி பாதிப்பு கடன் நிலவரத்திலிருந்து விடுபட்ட பிறகு வந்தாங்க. அதனால பிரச்சனை அது இல்ல. பேரிடர் எப்படி வந்தது? அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றேன். 2015 அளவுக்கு மீறிய மழை, ஃப்ளட்ஸ் த்ரூ அவுட் த ஸ்டேட். அங்க ஃப்ளட்ஸ் 2015 பேரிடர் டிராஃப்ட் 2016 நடக்குது. ஒரு வருஷத்துக்குள்ள ஆப்போசிட்டா இது போகுதுன்னு அர்த்தம் என்ன? உங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட், தண்ணீர் நீர் மேலாண்மைங்கிறது ஜீரோ தமிழ்நாடுன்னு அர்த்தம். பேரிடர் உருவாக்குறது யாரு? சரி, கவர்மெண்ட் தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கல, அது வேற. பணத்துக்கு போக வேண்டாம். நீங்க உள்ள பணத்தை எல்லாமே இலவசம்னு கொடுத்துட்டு மக்களை பிச்சைக்காராக்கிறீங்க. எங்க செலவு பண்ணணுமோ, தண்ணீர் மேலாண்மையில் செலவு பண்ணணுமோ, தண்ணீரை சேமிப்பதிலையோ தண்ணீரை கன்சர்வ் பண்றதுலையோ 2015 ஆண்டவன் தாராளமா தண்ணீர் கொடுத்தான், மழை கொடுத்தான். 2000 அதான் ஆரம்பத்தில் சொன்னது என்னன்னா, வறட்சி வேற, இந்த நம்ம வார்தா வேற, புயல் சடனா வந்தது, இயற்கை சீற்றத்தால் வந்தது. அது விடுங்க, அதுல கஷ்டம். இதுல என்ன பொறுத்த மட்டும் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரிடர் தான் இது. ஒரு வருஷத்துக்குள்ளே எக்ஸ்ட்ரீம்ஸ். அது எப்படி நீங்க அதை பற்றி ஏதாவது அந்த மேனேஜ்மென்ட் இன்னும் ப்ராப்பரா செய்ய வேண்டிய அவசியம் பண்ணவே இல்ல. அதாவது நாங்க திருப்பதி நமக்கு சொல்லிட்டு இருக்கோம், அதை பற்றி கவலை இல்லை. கவர்மெண்ட் நீர் மேலாண்மை என்பது கவர்மெண்ட்ல ஒரு சிஸ்டமே இல்லைங்க. நீர் மேலாண்மையோ நீதிமன்றமும் அதை சுட்டி காட்டி இருக்குது. இதுக்காக தனியாக ஒரு அமைச்சகமே கூட வைக்கணும்ன்றாங்க. நீர்நிலைகளை நீதிமன்றம் சுட்டி காட்டுறது லிமிட்டட் தான். கூவத்தையும் அடையாளத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க தவிர நான் பூரா ஸ்டேட்டை பற்றி பேசுறேன். நான் பல இடங்களில் போயிருக்கேன். இப்போ எல்லாம் இப்போ 3 நாளுக்கு முன்னாடி காவிரியில் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. காவிரி நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ வெறும் கர்நாடகா பிளேம் பண்ணி பிரச்சனை கிடையாது. ஏன்னா கர்நாடகா அவங்கள்ட்ட பிரச்சனை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் என்ன வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க, என்ன சேவிங் பண்ணீங்க, என்ன கன்சர்வ் பண்ணீங்க, அதுக்காக பெரிய அஜிடேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் பெரிய இயக்கமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை கம்ப்ளீட்டாக விட்டுக்கிட்டு
பணத்தை எல்லாம் இலவசமாக ஓட்டு வாங்குறதுக்காக இலவசமாக கொடுத்துக்கிட்டு இப்போ எல்லாரும் பிளேம் பண்ணி இப்போ அவர் நல்லக்கண்ணு அவர்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. விவசாயிகள் மிகவும் பெருமையாக தன்மானமாக ஒரு சமூகம், அது வெரி ப்ரவுட் கம்யூனிட்டி. இன்றைக்கி அவர் புலம்புறதை பார்த்தா எனக்கு இந்த மாதிரி அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதான் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள என்ன சொல்லுவாங்க, வெல்ஃபேர் ஸ்டேட்டா? இதான் வெல்ஃபேர் ஸ்டேட். தொடர்ந்து பேசுவோம். ஷானவாஸ், உங்க பார்வை என்ன? மத்திய அரசாங்கம் கொடுத்த நிதியும் தமிழக அரசாங்கம் கேட்டதிலிருந்தும் எது சரியா இருக்குன்னு பாக்குறீங்க? அதாவது பாதிக்கப்பட்டவன் மேலே பழியை போடுவது அப்படிங்கிறது பாரதிய ஜனதா அரசாங்கத்தினுடைய தொடர் உத்தி. மீனவர்கள் போய் பாதிக்கப்பட்டு சுடப்பட்டால் இவர்கள் ஏன் அங்கே போய் எல்லை தாண்டுகிறார்கள் என்று அவனை கேள்வி கேட்பது போல, பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டை நோக்கி நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா என்கிற கேள்வியை வைப்பது கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு மத்திய அரசுக்கு அழகு கிடையாது. தமிழ்நாடு சரியா இருக்கிறதா இல்லையா என்பது தமிழ்நாட்டுக்குள் நடத்த வேண்டிய விவாதம், அதை நம்ம நடத்துவோம், தப்பே கிடையாது. ஐயா சொன்னது 100 விழுக்காடு உண்மை. ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தில் எல்லா மாநிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மத்திய அரசு ஒப்புக்கொண்டால், எல்லா மாநிலங்களும் கேட்டிருக்கிற அந்த தொகையிலிருந்து எவ்வளவு கொடுத்திருக்கிறீர்கள், தமிழ்நாடு கேட்ட தொகையிலிருந்து எவ்வளவு கொடுத்திருக்கிறீர்கள் என்கிற பாரபட்சத்தை தான் தமிழ்நாடு மிகைப்படுத்தி சொல்லுதுன்றாரு. இப்ப நீங்க வந்து திரு தேவசகாயம் சொல்றாங்க, கர்நாடகா கேட்டது எவ்வளவு? 4500 கோடி ரூபாய் அளவுல தான் அவங்களுடைய வறட்சி என்பதாக அவங்க சொல்றாங்க. அதே போல ஆந்திராவும் அதே போல கொடுத்திருக்கிறது, அதுல அவங்க கேட்ட நிதியை கொடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. அதாவது தமிழ்நாடு வந்து ஸ்திரத்தன்மை இல்ல, இன்னைக்கு வந்து அரசாங்கம் குளறுபடியில் இருக்குது, அதனால இதெல்லாம் சரியா அவங்களால கணக்கெடுக்க முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் நண்பர் சீனிவாசன். நான் என்ன கேட்கிறேன், தானே புயல் வந்த போது இந்த பிரச்சனை கிடையாதா? ஓபிஎஸ் சசிகலா பிரச்சனை கிடையாது? அப்ப ஜெயலலிதா என்கிற ஒரு ஆளுமை மிகுந்த தலைவர் தானே கட்சியும் ஆட்சியும் வழி நடத்தினாங்க. அப்ப கேட்டதை கொடுத்தீங்களா? 2015 பேரிடர் வந்து வெள்ளம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாடு பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு பாதிக்கப்பட்டது ஏதோ சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மட்டும் பாதிக்கப்படல, தூத்துக்குடியில பாதிக்கப்பட்டது. இவங்க வந்தாங்க மத்திய நிபுணர் குழு, எங்க போனாங்க? இங்க மட்டும் பார்வையிட்டு போயிட்டாங்க. ஆனால் தூத்துக்குடி தென் மாவட்டம் வரைக்கும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. அதை பத்தி எந்த புள்ளியோரம் அவங்க எடுக்கவும் இல்லை, கணக்கெடுக்கவும் இல்லை, விட்டுட்டாங்க. இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து காப்பீடை பத்தி பேசுறாரு. விவசாயிகள் என்பது நிலம் வைத்திருந்து பயிர் செய்யக்கூடியவங்க மட்டும் விவசாயி இல்ல, தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான விவசாய கூலிகள் இருக்கிறார்கள், விவசாய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னைக்கு நடுரோட்ல நிக்கிறாங்க. அவங்களை எப்படி நீங்க கணக்கெடுப்பீங்க? எப்படி அவங்களுக்கு நீங்க நிவாரணம் கொடுப்பீங்க? எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் தமிழ்நாடு அரசு ஒரு புள்ளி விவரத்தை தருகிறது. சரி, தமிழ்நாடு அரசு சொல்றது நீங்க ஏற்க வேண்டாம். நீங்க ஒரு குழு அனுப்புறீங்கல்ல, எப்ப அனுப்புறீங்க? பாதிப்பு நடக்கிறது எப்போ? உங்க குழு வர்றது எப்போ? தானே புயல் நடந்தது எப்போ? அதுக்கு எத்தனை நாள் கழிச்சு உங்க குழு வந்துச்சு? இப்ப புயல் வந்துச்சு. புயல் வந்து 3 நாள்ல தமிழ்நாடு அரசு துரிதமாக செயல்பட்டு புயல் நடந்த சுவடை இல்லாம ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க. நீங்க 15 நாள் 20 நாள் கழிச்சு குழு வர்றீங்க, வந்து எதை கணக்கெடுப்பீங்க? நிலைமை சீராக இருக்கிறது, புயல் வந்த சுவடே இல்லாமல் ஆன பிறகு வந்து நீங்க எதை கணக்கெடுத்து எவ்வளவு தருவீங்க? அப்போ இங்க நிலைமை மாறிய பிறகு வந்து கணக்கெடுத்தால் நீங்க சொல்றதுதான் உண்மையா போகும், தமிழ்நாடு அரசு சொல்றது பொய்யா போகும். நீங்க பாதிக்கப்பட்ட உடனே வாங்க, வந்து கணக்கெடுங்க. தேர்தல் ஆணையத்துல வேட்பாளர் வந்து கணக்கு சமர்ப்பிக்கிறார்னா அவர் சொல்றதெல்லாம் தேர்தல் ஆணையம் ஏற்காது. தேர்தல் ஆணையமே வந்து ஒரு கணக்கு எடுக்கும், வேட்பாளர் எவ்வளவு செலவு செய்யறாருன்னு. அதே மாதிரி நீங்க தான் கணக்கு எடுக்கிறீங்க, வந்து அந்த கணக்கு பிரகாரம் கூட நீங்க ஒதுக்கலங்கிறது அங்க பிரச்சனை. ஊருக்கே சோறு போட்ட விவசாயிகள் இன்னைக்கு தலைநகர்ல தெருவுல நிக்கிறாங்க. எல்லா மாநில விவசாயிகள் வந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்த பிறகுதான் இந்த 2000 கோடியை கூட நீங்க ஒதுக்கி இருக்கீங்க. இந்த 2000 கோடி கூட முதலமைச்சர் கேட்டோன்னு ஒதுக்கல. ஐயா கண்ணையா தலைமையில இன்னைக்கு டெல்லிய 15 நாள் உலுக்குன்னு உலுக்குனதுக்கு பிறகுதான் இந்த 2000 கோடி கூட எங்களுக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் மத்திய அரசு செயல்படுது. பேசுவோம். திரு ஐயா கண்ண குறுக்கிட விரும்புறீங்க, உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமா முன் வச்சிருங்க. ஐயா, மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் ஐயா. 1 கோடி ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்திய தமிழ்நாட்டில். 1 கோடி ஏக்கர் ஐயா சொல்றாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் போராட்டம் சொல்றாங்க ஐயா. எங்களுக்கு தமிழக அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரத்தில் 50 லட்சம் ஏக்கர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஹெக்டேர் 60 லட்சம் ஹெக்டேர், 60 லட்சம் ஹெக்டேர். இது ஹெக்டேர், ஏக்கர்ல 1 கோடி ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு 21,708 கோடி நஷ்டேடு கேட்கிறாங்க. விவசாயம் எல்லாம் அப்படியே நம்பிக்கிட்டு இருக்காங்க நஷ்டேடு வரப்போகுதுன்னு. இப்ப நஷ்டேடு இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அப்படியே கொதிச்சு போயிருவான், தற்கொலை தான் பண்ணிக்குவான். வேற வழியே இல்லை, எங்க போய் அழுவான் அவன்.
தற்கொலை பண்ணிக்கிட்டது வழியே இல்லை. எங்களை வந்து சென்னையில போய் போராட்டம் எடுத்துக்கிறாரு. லாபகரமான விலை வேண்டும், எங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்க வேண்டும், எங்களுக்கு வந்து அதுவரை கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். இந்த வறட்சி வந்து யார் தரது? நேஷனல் டிசார்டர், நேஷனல் தேசிய பேரிடர் நிதி யார் தரது? மாநில சர்க்காரா? அதான் மாநில சர்க்கார் 2226 கோடியை கொடுத்துருக்கேன் ஐயா, இன்புட் காஸ்டா, இடுபொருள் மானியமாக. மத்திய சர்க்கார் அதே பணத்தை கொடுத்தா நாங்க என்னையா பண்றது? கேட்கறது 2000 அவங்க கொடுத்துருக்க எவ்வளையா கொடுத்துருக்காங்க? இப்ப வெறும் 1745 கோடி தான் கொடுத்துருக்காங்க. இது நியாயமா? எங்களுக்கு 1 லட்சம் ஏக்கர் பாதிக்கப்பட்டு விவசாயம் எல்லாம் இயங்கிட்டு இருக்கானே. நஷ்டம் கிடைக்க போகுது, வாழைக்கு கிடைக்க போகுது, கரும்பு கிடைக்க போகுது. நான் மெட்ராஸ்ல போராட்டம் எடுத்து என்னையா பிரயோஜனம்? எனக்கு டெல்லியில தானையா தரணும். நீங்க வந்து ஐயா சீனிவாஸ் ஐயா தெய்வ பக்தி தேசபக்தி உள்ளவர் அல்லையா? எங்களை விவசாய காப்பாற்ற வேண்டியது மத்திய சர்க்காரின் கடமை அல்லையா? எங்களுக்கு மத்திய சர்க்காரை குறை சொல்ல விரும்பவே இல்லை. எங்களை பொன் ராதாகிருஷ்ணன் என்ற தங்கமான மனிதர், நேர்மையான மனிதர், மிகவும் திறமையான மனிதர், யோக்கியமான மனிதர், தவறு செய்யாத ஒரு மந்திரி ஐயா கூட்டிட்டு போனாரியா, எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரியா. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த உலகத்துல சீனிவாசன் ஐயா இப்படி சொல்லாதீங்க ஐயா. நாங்க படுற கஷ்டம் கணக்கே கிடையாதுங்க. எல்லாமே பயிர் அழிஞ்சு போச்சு. தஞ்சை, திருச்சி எல்லா பக்கமும். அது போல வந்து 100 கேணி இருந்தா 98 கேணில தண்ணி இல்லையா? 100 கேணில 98. இந்த தமிழ்நாடு பூரா மொத்தம் 100 கேணினா 98, 1 லட்சம் கேணி 98,000 கேணில தண்ணி இல்ல. ஏதோ சாவடி பண்ணுவான் விவசாயி, அவன் பண்ண பயிர் அழிஞ்சு போச்சுயா. நீ வந்து சாவடி பண்ணா கொடுக்கலன்னா கூட தேவையா? நீ சாவடி பண்ணி அழிஞ்சு போன பயிருக்கு கொடுக்க வேண்டியது மத்திய அரசு கடமை இல்லையா? அந்த கடமையை செய்ய மத்திய அரசு மாட்டா நான் டெல்லியில போய் போராடுறதா இல்ல தமிழ்நாட்டு தலைநகரத்தில் போற என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாக்கலாம். டெல்லி தானே உங்களுடைய கேள்விகளுக்கு திரு சீனிவாசன் நான் கேட்கிறேன். வயலெல்லாம் ஏல விடுறாயா? நாங்க எங்க போறது? டெல்லியில போய் தான் நாங்க போராடணும். அதனால நீங்க சொல்லுங்க ஐயா சீனிவாச ஐயா, மத்திய சர்க்காருக்கு எங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க சொல்லுங்க. உங்க மந்திரி கிட்ட கூட சொல்லுங்க. நல்லவர்களாக நீங்க வந்து தெய்வ பக்தி தேசபக்தி உள்ளவர் இல்லையா? நன்றி நீங்க இணைப்புல இருங்க. நான் திரு சீனிவாசன் கேட்டுட்டு வர்றேன் உங்கள்கிட்ட. ஆசைப்பட்டு இருக்கமே இல்ல திரு சீனிவாசன், இல்ல நீங்க இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிட்டீங்க. திரு சீனிவாசன் அவருடைய கருத்தை கேட்டுக்கலாம். உங்க உணர்வுகளை அவரும் மதிப்பதாக சொல்றாரு. அவர்கிட்ட பேசிட்டு வரலாம். திரு சீனிவாசன், லட்சக்கணக்கான ஏக்கர்கள்ல பாதிப்பு வந்திருக்கிறது. அவர் சொல்றாரு ஒரு கடன் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு கடன் தள்ளுபடி என்பதாக தமிழக அரசாங்கத்திற்கு உதவிக்கக்கூடிய அல்லது தமிழக விவசாயிகளுக்கு உதவக்கூடிய ஒரு அறிவிப்பினை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கலாமே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. இல்லைங்க, நான் மறுபடியும் ஐயா அவர்களுடைய கருத்துக்கு அதைத்தான் நான் பதிலாக சொல்ல விரும்புகிறேன். அவர் இவ்வளவு நேரம் பேசியதிலிருந்து அவருடைய உணர்வுகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு புரிகிறது. அவர் அங்கே டெல்லியிலிருந்து அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னை சுற்றி எவ்வளவோ விவசாயிகள் இங்கே இருக்கிறாங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் நான் பொறுப்பில் இருக்கிறதுனால பல்வேறு விவசாய சங்கங்களை, விவசாயிகளை அவங்களுடைய இடத்துக்கே போய் நாங்கள் நேரில் பார்க்கிறோம். அவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு தான் நாங்கள் இதை பதிவு செய்கிறோம், பேசுகிறோம் என்பதை நான் ஐயா கண்ணு அவர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனால் அவர்கள் உணர்வுகள் புரிந்து கொள்ளக்கூடியது. இங்கே ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நண்பர் அவர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு. சென்னையில் வெள்ளம் வந்த போது பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை, எங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் முதல்ல வந்தார். அவர் வருகிறார் என்பதை தெரிந்து கொண்டுதான் முதலமைச்சரே அதற்கு பின்னால் இங்கே சென்னையிலிருந்து அவர்கள் அங்கே சென்றார்கள். தமிழ்நாடு அரசு கேட்காமலே 950 கோடி ரூபாய் நிவாரணத்தை ஆன் தி ஸ்பாட் அறிவித்து போனவர் எங்களது மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள். அதனால இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரியாக பார்க்கிற தன்மை, பேரிடர் ஏற்படும் போதெல்லாம் ஓடி சென்று உதவுகிற மனப்பான்மை இங்கே இல்லைங்க. பக்கத்துல நேபாள பூகம்பம் வரும்போது எவ்வளவு பொருட்கள் இந்த மாதிரி மனிதாபிமானமான ஒரு காரியங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இல்லைங்க, நான் கேட்கிறது என்னன்னு சொன்னா ஐயா கண்ணு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடன் நான் மறுபடியும் தாழ்மையுடன் கேட்கிறேன். இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பயிர் பாதுகாப்புல சேர்ந்திருந்தா நீங்க சொல்கிற இவ்வளவு பயிர்கள் அழிவுக்கும் உரிய இழப்பீடு விவசாயிகளுக்கு கிடைத்திருக்குமே, அதை ஏன் இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்பதுதான் எனது கேள்வி. நானுமே விவசாயிகளுடைய வேதனையை புரிந்து கொண்டுதானே பேசுகிறேன்.
வெறும் 41 கோடி ரூபாய் தான் விவசாயிகளுக்கான பிரீமியம். அதை அவர்கள் கட்டிவிட்டாங்க. விவசாயிகள் மீது தவறில்லை. 450 கோடி ரூபாய் பிரீமியம் கட்ட வேண்டிய தமிழக அரசாங்கம் மற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்கிறார். இல்ல, இந்த பரஸ்பர குற்றச்சாட்டுகளுக்கு இடையில திரு தேவசகாயம் உள்ளிட்டவர்கள் முன்வைக்கிற நீர் மேலாண்மையில மத்திய மாநில அரசுகளுடைய கவனம் இன்னும் அதிகமா வருமா அப்படிங்கறத இப்ப இருக்கிற கேள்வி. ரொம்ப ஒரு நிறைவான கருத்துக்களா ரொம்ப சுருக்கமா உங்களுடைய கருத்துக்களை முன்வைங்க. நான் ரொம்ப சுருக்கமா முடிச்சிட நிறைவான கருத்துக்களா. நீர் மேலாண்மை விஷயத்திலும் கூட நான் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்களை சொன்னா நான் பிஜேபின்றனால சொல்றேன்னு சொல்லுவீங்க. நான் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களே சொல்லுகிறேங்க. பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானால அவங்க ஆட்சிக்கு வந்த 2.5 ஆண்டுகளில் அத்தனை ஏரி குளங்களும் தூர்வாரப்பட்டிருக்கிறது. அங்கே வாட்டர் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி என்று சொல்லி அவருடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு அங்கே ஒரு சொட்டு மழை விழுந்தால் கூட வீணாக கடலுக்கு உதவி வழங்கப்பட்டது இல்லங்க. நீர் மேலாண்மைக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஆந்திராவில் அந்த கிருஷ்ணாவையும் கோதாவரியும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த 1.5 ஆண்டுகளை இணைத்திருக்கிறார். நபார்டு வங்கி மாத்திரம் 1800 கோடி ரூபாய் ஒன் ஸ்ட்ரைக்ல லோன் கொடுத்திருக்கிறாங்க. அங்கே முதலமைச்சர் காட்டுக்குள்ள போய் 17 நாள் டென்ட் போட்டு தங்கி இருக்கிறாருங்க. அந்த நதி இணைப்பு பணி நடக்கிறதா என்பதை பார்வையிடுவதற்கு தமிழ்நாட்டில் என்னங்க பண்ணியிருக்கிறோம்? எத்தனை தடுப்பணைகள் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் கட்டி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எத்தனை செக் டேம் இருக்கு? இங்க எவ்வளவு மணல் கொள்ளை நடக்கிறது? வறட்சிக்கும் மணல் கொள்ளைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா? இவ்வளவு மணல் கொள்ளை நடந்ததற்கு எந்த கட்சி பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும்? இன்னைக்கு மத்திய அரசாங்கம் சேட்டலைட்ல சர்வேலன்ஸ்ல பார்த்தா தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகள்ல தான் ரொம்ப அதிகமான மணல் கொள்ளை நடந்திருக்கிறது என்று சர்வேலன்ஸ் கேமரா ரிப்போர்ட் இருக்கு. இதற்கெல்லாம் மாநில அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது? நான் என்ன சொல்றேன், திரும்ப திரும்ப மத்திய அரசாங்கத்தின் மீது குற்றம் சொல்வதால் தான் மாநில அரசாங்கம் செய்ய வேண்டியதே செய்யவில்லையே என்ற வாதத்தை நாங்கள் வைக்கிறோம். அவ்வளவுதான். நன்றி திரு ஸ்ரீனிவாசன். கனிம கொள்ளையை தடுப்போம் என்று ஜெயலலிதா அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். அதன் மூலமாக வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். நாங்க வறட்சி ஏற்பட்டதற்கு மணல் சுரண்டப்படுவது ஒரு மிக முக்கியமான காரணம். இதை தடுப்பதிலெல்லாம் மாநில அரசாங்கம் என்ன முயற்சி எடுத்திருக்கு? அதாவது நீங்க இது ஒரு தொடர் விவாதம். குறைபாடுகள் நீக்கப்பட வேண்டும் அல்லது தவறுகள் திருத்தப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் பேரிடர் என்பது வழக்கமா வர்றதில்லை, எப்போது எதிர்பாராத நேரத்தில் வருகிறது. அப்படி வருகின்ற போது அதை எதிர்கொள்ள வேண்டிய கடமை மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு. அந்த கடமையை அவர்கள் காப்பீட்டுக்கான தொகையை செலுத்துறதுல கூட அதுதான் தனியார் காப்பீட்டு உழவர் பாதுகாப்பு திட்டமும் தனியார் காப்பீட்டு திட்டமும் நடைமுறையில் இருக்கு. இல்லைங்க, கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இருக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, மாநிலத்தில் அரசாங்கமே இல்லைன்றாரு. நான் நேரடியா சொல்றேன், தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இல்லை. தமிழ்நாட்டில் அவர் மரியாதைக்குரிய ஐயா கண்ணு அவர்கள் சொன்னதை போல பொன் ராதாகிருஷ்ணன் இருக்க அவர் வேகமா இருக்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை புரிந்திருக்கிறார், செயல்படுத்த நினைக்கிறார். ஆனால் அவர் சொல்றதை யார் கேட்கிறாங்க? அவர் கேபினட் அமைச்சர் கூட இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஒரு கேபினட் அமைச்சர் கூட இல்லை. தமிழ்நாட்டினுடைய குரலை மத்திய அமைச்சரவையில் எதிரொலிப்பதற்கு அல்லது கேபினட் கமிட்டியில் முடிவு செய்வதற்கு கூட ஆள் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு மத்திய அரசாங்கத்தின் கொள்கை தமிழ்நாட்டை அவர்கள் என்னவோ குஜராத்தில் அது இருக்கு, மகாராஷ்டிராவில் ஒரு காட்சிப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்களே தவிர தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மத்திய அமைச்சருடைய குரலை கூட கேட்பதற்கு மத்தியில அமைச்சர்களோ கேபினட் அமைச்சர்களோ இல்ல, பிரதமர் இல்ல. இது எல்லாமே தமிழ்நாடு இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டு பல்வேறு விஷயங்களை விவாதிக்க வேண்டிய. ரொம்ப சுருக்கமா உங்களுடைய ஒரு வரியில் உங்களுடைய இறுதி கருத்து. இல்ல, ஒரு வரியில் முடிக்கிறேன்னா நான் முந்தி சொல்லதான் திருப்பி சொல்றேன். அவங்க எல்லாரும் பிளேம் பண்ணி அவங்க பண்ணலாம் அவங்க பிள்ளை சொல்றதை விட தமிழ்நாடு ஒரு பெரிய ஸ்டேட், இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஸ்டேட். நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். நம்ம மேனேஜுக்கு வெளியே தேவைப்பட்டாதான் மத்திய அரசுகிட்ட போக வேண்டியிருக்கும். இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணாமல் எல்லா பணத்தையுமே இலவசம் கொடுத்துக்கிட்டு ஒன்றுமே மேனேஜ் பண்ணாமல் பேரிடர் நம்மளே உருவாக்கி வச்சுக்கிட்டு பிஜேபி பார்ட்டியை பொறுத்த மட்டும் அவங்க ரூரல் ஃப்ரெண்ட்லி, வில்லேஜ் ஃப்ரெண்ட்லி, அக்ரிகல்ச்சர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அவங்க அதை நான் அந்த டீட்டெயிலில் போக விரும்பல. பட் என்ன பொறுத்த எனக்கு வருத்தம் என்னென்னா, நான் தமிழ்நாட்டில் சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் ஏன் அரசாங்கமும் இல்லாத மாதிரி 50 எம்பிஸ் இருக்காங்க, இங்கே அரசாங்கம் இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏன் உருவாக்குறாங்க? இதை ஃபேஸ் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணணுமே தவிர
இந்த மாதிரி எல்லாம் அவங்கள பிளேம் பண்ண இவங்கள பிளேம் பண்ண சொல்ல பிரயோஜனம் இல்லை. தட் இஸ் தி பெஸ்ட் வே டு டு. நன்றி. நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறதுல மத்திய மாநில அரசுகளுடைய பார்வை அதிகமாக இருக்க வேண்டியிருக்கிறது. ஒரு பெருமைக்குரிய ஒரு சமூகமாக இருக்கின்ற பெருமைக்குரிய ஒரு மனிதர்களாக இருந்த விவசாயிகள் இன்றைக்கு இவ்வளவு வேதனையோடு இவ்வளவு கவலையோடு அவர்களுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலம் குறித்த அச்சத்தோடு இன்னைக்கு தலைநகர்ல போய் நிற்க வேண்டிய இந்த அவலம் என்பது மாற்றப்பட வேண்டி இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.